ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 11/2/2024 சோபகிருது ஆண்டு தை 28. சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 22 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35க்கு. திதி இன்று அதிகாலை 3:20 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:15 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:35 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 3:20 வரை பவம், பின்பு பிற்பகல் 2:15 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் புனர்பூசம், பூசம். இன்றைய கோச்சாரங்கள், கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சனி பகவான், சந்திர பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் சுக்கிர பகவான். மேஷராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மறதி உள்ள நாளாக அமையும். மறதினா எப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் மறந்து போய் வருவீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த நாளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுறது நல்லது. மாணவர்களுக்கு இன்றைய கல்வியில் சிறிய தடையும், அவங்க சில மறதியும் இருப்பாங்க. எப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸில் போர்ஷனை மாற்றி படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால் இந்த நாளை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும், மறதி வந்தாலும் கூட திருப்பி அதை ஞாபகப்படுத்தி அந்த தேர்வை எழுதுறதுக்கு உண்டான நாளாக அமையும். அதனால் பயப்பட வேண்டாம். பூமி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், அது சம்பந்தப்பட்ட சட்டத்துக்கு உண்டான பதிவுகள், இது எல்லாமே நீங்கள் தவற விடுறதுக்கு உண்டான நாளாக அமையுது. அதனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கையில் எடுத்துகிட்டு போகாமல் அதோட நகல், அதாவது ஜெராக்ஸ் காப்பியை கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் கூட ஒரிஜினல் ஒரு இடத்துல சேஃபாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களோட பெரிய ஒரு கருத்தாக இருக்கணும். ஆசிரியர்கள் இன்றைக்கி ரொம்ப மறதி ஆகிடுவாங்க. அந்த மறதினால் அவங்க மீட்டிங் போகிற நேரத்தில் தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்களில் எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தலகுனிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் அந்த டாக்குமெண்ட்ஸை முன்னாள் நைட்டே நீங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி அந்த டாக்குமெண்ட்டை கையில் கேரி பண்ணிக்க முடியலன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. அங்கே போன பிறகு இது ரொம்ப உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும். நல்ல மனப்பாடம் பண்ணணும், நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் மறதியையும் சோம்பல்தனத்தையும் தரும். அதனால் இந்த நாளை முதல்ல, அதாவது படிக்கிறதுக்கும் புதுமையான ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நாள் வேணாம். கொஞ்சம் மாற்றி அடுத்த நாளாக எடுத்துக்குங்க. பரிகாரம்: பழனி மலையில் ஜீவசமாதியாக இருக்கிற போகர் சித்தர் சுவாமியை மனசார வேண்டிக்குங்க. மனசார எதுக்கு அவர் வேண்ட சொல்கிறேன்னா, போகர்ன்றது நவபாஷான விக்கிரகத்தை செஞ்ச மகா சித்தர். அந்த சித்தரை மனதார நினைத்து கொண்டு மஞ்சள் லட்டு இதை பொதுமக்களுக்கு தானமாக கொடுங்க. இதை பொதுவான இடத்துல கொடுத்தா போதும். கோயிலில் தான் போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்வீட்ஸ் கடையிலேருந்து வாங்கி அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த நாள். கனவுகளும் பலன்களும். உங்கள் கனவுல அம்புக்குறி தவற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் செய்கிற காரியம் தடையாக போகுதுன்னு அர்த்தம்.
அதனால் காரிய தடைன்றதுனால கவலைப்பட வேண்டாம். அம்புக்குறின்றது வந்து நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் காரிய தடையாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட முயற்சியை கைவிடாமல் உங்களோட முயற்சியை வந்து மறுபடியும் செஞ்சிங்கன்னா அந்த காரிய தடையிலேருந்து விடுபடலாம். அம்புக்குறி தவறினால் காரிய தடை. நன்றி, வணக்கம்.